வேலை தேடும் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு விவரங்களை வழங்குகிறது வேலை வரும் நேரம் பகுதி. எந்தெந்த நிறுவனங்களில் என்னென்ன காலி பணியிடங்கள் உள்ளது என்று விரிவாக பார்க்கலாம். மத்திய அரசில் பணிபுரிய விரும்புவோருக்கான அறிவிப்புகள் வந்துள்ளன. பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் இராணுவ ஆயுத தொழிற்சாலையில் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. 10ஆம் வகுப்பு, +2, ITI, டிப்ளமோ முடித்தவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. 18 இருந்து 27 வயது உடையவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எழுத்துத் தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்ச்சி செய்யப்படுவார்கள் என கூறப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் aerorecruitment.gov.in என்ற இணையதள முகவரி மூலம் விண்ணப்பிக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணத்தை அறிந்து கொள்ள அதிகாரப்பூர்வ இணையதளம் சென்று பார்க்குமாறும் கூறப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக டிசம்பர் 22ஆம் தேதி என்று கூறப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படையில் வேலைவாய்ப்பு செய்திகள் வந்துள்ளன. இந்திய விமானப்படையில் டெக்னிக்கல் பிரிவில் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளிவந்துள்ளன. கல்வி தகுதியாக பொறியியல் பட்டப்படிப்பு மற்றும் ஏதாவது துறையில் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. 20 இருந்து 26 வயது உடையவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இணைய தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 550 ரூபாயும், பட்டியலின மற்றும் பழங்குடியின பிரிவினருக்கு கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் afcat.cdac.in என்ற இணையதள முகவரி மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக டிசம்பர் 31ஆம் தேதி என்று கூறப்பட்டுள்ளது. ITI முடித்தவர்கள் கப்பல் கட்டும் தளத்தில் பணிபுரிய ஓர் அரிய வாய்ப்பு வந்துள்ளது. விசாகப்பட்டினம் கப்பல் கட்டும் தளத்தில் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வந்துள்ளன. கல்வி தகுதியாக ITI முடித்தவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என்று கூறப்பட்டுள்ளது. வயது வரம்பு பிரிவு வாரியாக மாறுபடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. எழுத்து தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என கூறப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் joinindiannavy.gov.in என்ற இணையதள முகவரி மூலம் விண்ணப்பிக்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பின கட்டணத்தை பற்றி தெரிந்து கொள்ள அதிகாரப்பூர்வ இணையதளம் சென்று பார்க்குமாறும் கூறப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 2ஆம் தேதி என்று கூறப்பட்டுள்ளது. கெயில் இந்தியா நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு செய்திகள் வெளிவந்துள்ளன. கெயில் இந்தியா நிறுவனத்தில் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. கல்வி தகுதியாக பொறியியல் பட்டப்படிப்பு, கணினி பிரிவில் முதுகலை பட்டம் பெற்றவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. வயது வரம்பு 18 இருந்து 38 வயது உடையவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்ச்சி முறையாக நேர்காணல் மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என கூறப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் geilonline.com என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்குமாறும் கூறப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 200 ரூபாயும், பட்டியலின மற்றும் பழங்குடியின பிரிவினர்களுக்கு கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக டிசம்பர் 11ஆம் தேதி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மைதானத்தின் சூப்பர் ஸ்டாராக கருதப்படும் விளையாட்டு வீரர்களுக்கு வங்கியில் பணிபுரிய இன்ப செய்தியை IOB வங்கி வெளியிட்டுள்ளது. கிளர்க் ஆபீசர் பிரிவில் விளையாட்டு வீரர்களுக்கான காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளிவந்துள்ளன. கல்வி தகுதியாக +2 முடித்தவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. வயது வரம்பு 18 இருந்து 26 வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகுதியாக சர்வதேச, தேசிய, பல்கலைக்கழக இடையிலான போட்டிகளில் பங்கேற்ற சான்றிதழ்களை வைத்திருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்ச்சி முறையாக சான்றிதழ் சரிபார்ப்பு, நேர்காணல் மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் IOB.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 750 ரூபாயும், பட்டியலின மற்றும் பழங்குடி பிரிவினருக்கு 150 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக டிசம்பர் 13ஆம் தேதி என்று கூறப்பட்டுள்ளது.
வேலை தேடும் இளைஞர்களுக்கு முகவரியாக அமைந்துள்ளது நியூஸ் 7 தமிழின் வேலை வரும் நேரம் பகுதி. அரசு துறையில் உள்ள காலி பணியிடங்கள் முதல் தனியார் வேலைவாய்ப்பு நிலவரங்கள் குறித்து பிரத்யேகமாக நியூஸ் 7 தமிழ் செய்தி வழங்குகிறது. வேலைவாய்ப்பு செய்திகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.